ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். பூங்குழலி, பூங்குழலி என்று சேந்தன் அமுதனுடைய குரல் கேட்டது. அடுத்த வினாடி அமுதனுடைய பயபிராந்தியுற்ற முகம் ஓடைக்கரையின் மேலிருந்து எட்டிப் பார்த்தது. பூங்குழலி கத்தியை இடுப்பில் செருகிக் கொண்டாள். அமுதனும் அவளை பார்த்து விட்டான். பூங்குழலி, நீ உயிரோடு இருக்கிறாயா என்று சொல்லிக்கொண்டே பாய்ந்து ஓடி வந்தான். நான் உயிரோடு இருப்பது உனக்கு கஷ்டமாயிருக்கிறதாகும். வேண்டுமானால் உன் கையாலேயே கொன்றுவிட்டு போய்விடு. ஆனால் அவ்வளவு தைரியம் உனக்கு எங்கிருந்து வரப்போகிறது என்றாள் பூங்குழலி. சிவசிவா, எவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை கூறுகிறாய். நான் எதற்காக உன்னை கொல்லப் போகிறேன்? நீதான் உன் வார்த்தைகளினால் என்னை கொல்லுகிறாய் என்றான் அமுதன். பின்னே சற்று முன்னாலேயே ஏன் வந்திருக்கக்கூடாது? கட்டுக்களை நானாக அறுத்து விடுவித்துக் கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு போனேன் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே பூங்குழலி எழுந்து நிற்க முயன்றாள். கால்கள் கயிறுகளால் தாறுமாறாக சிக்கிக் கொண்டிருந்தபடியால் தடுமாறி விழப்பார்த்தாள். அமுதன் அலறி புடைத்துக் கொண்டு அவளை பிடித்து விழாமல் தடுத்தான். ஐயையோ, இப்படியா பாவிகள் உன்னை கட்டி போட்டு விட்டு போனார்கள்? உடம்பெல்லாம் தடித்துப் போயிருக்கிறதே என்றான். இப்போது இவ்வளவு கரிசனப்படுகிறாயே, சற்று முன்னாலேயே வருவதற்கென்ன? மறுபடியும் அப்படியே கேட்கிறாயே. உனக்கு இப்பேற்பட்ட ஆபத்து வந்திருக்கிறது என்று நான் என்ன கண்டேன்? நீ என்னை போ போ என்று விரட்டினாய். நான் போய்க் கொண்டிருந்தேன். பின் எதற்காக திரும்பி வந்தாய்? ஒருவேளை நான் செத்துப் போயிருந்தால் என் உடலை தகனம் செய்துவிட்டு போகலாம் என்பதற்காகவா? சிவபெருமான் தொண்டையில் விஷத்தை வைத்துக் கொண்டார். நீ நாக்கிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்கலாம் என்று உன் அண்ணி சொன்னதை கேட்டு ஓடோடியும் வந்தேன். அதற்கு நல்ல பரிசு கிடைத்தது. இதற்குள் படகிலிருந்து ஓடைக்கரையில் இறங்கியிருந்தாள் பூங்குழலி. இந்த கத்தியை உன் மீது எரியலாம் என்றிருந்தேன். நீ தப்பித்தாய். இதே கத்தியினால் என் அண்ணியை முதலில் குத்திக் கொன்று விட்டுதான் மறுகாரியம் பார்க்கப் போகிறேன். அந்த சண்டாளி எங்கே இருக்கிறாள்? என்னை விட்டுவிட்டு உன் அண்ணியின் பேரில் எதற்காக பாய்கிறாய்? அவள் பேரில் எதற்காக இத்தனை கோபம்? உன்னை பற்றி எனக்கு அவள் சொன்னது குற்றமா? அவள்தான் என் அத்தையை காட்டிக் கொடுத்தவள். புதர் மறைவில் அவள் யாருடனோ ரகசியமாக பேசிக் கொண்டிருப்பதை நீ கூட தான் பார்த்தாயே என்றாள் பூங்குழலி. நீ நினைப்பது தவறு. உன் அண்ணி யாருடன் என்ன ரகசியம் பேசிக் கொண்டிருந்தாளோ என்னமோ. உன் அத்தையை அவள் காட்டிக் கொடுக்கவில்லை என்பது நிச்சயம். உன் அத்தையை பலாத்காரமாக பிடித்து கொண்டு போனவர்கள் உன் அண்ணியையும் மரத்தோடு சேர்த்து கட்டிப்போய் விட்டார்கள். அவளுடைய தலையில் அடித்து காயப்படுத்திவிட்டும் போய்விட்டார்கள். இது என்ன வேடிக்கை? நம்புவதற்கு முடியவில்லையே. உன்னை அவள் ஏமாற்றி விட்டிருக்கிறாள். நல்லது, நீ ஏன் திரும்பி வந்தாய்? அண்ணியை எவ்விடத்தில் பார்த்தாய்? எல்லாம் விபரமாகச் சொல்லு என்று பரபரப்புடன் பூங்குழலி கேட்டாள். சேந்தன் அமுதன் அவ்வாறே விபரமாக கூறினான். அவன் தஞ்சாவூர் செல்லும் சாலையில் போய்க் கொண்டிருந்தான். பூங்குழலியை பிரிந்து போக மனமின்றி தயக்கத்துடனேதான் போய்க் கொண்டிருந்தான். அப்போது பக்கத்து காட்டிலிருந்து ஏதோ கூச்சலும் அலரும் குரலும் கேட்டன. பலர் விரைந்து நடந்து வரும் சத்தமும் கேட்டது. சேந்தன் அமுதன் சாலை ஓரத்து மரம் ஒன்றின் பின்னால் மறைந்து கொண்டான். கையில் வேல் பிடித்த வீரர்கள் 7-8 பேர் காட்டு வழியாக திடுதிடுவென்று நடந்து வந்து ராஜபாட்டையில் பிரவேசித்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு பெண் பிள்ளை இருப்பது போல தோன்றியது. மனிதர்களிடையில் சற்று இடைவெளி தெரிந்தபோது மத்தியில் இருந்தவள் பூங்குழலியின் அத்தை மாதிரி தோன்றினாள். அவள் அத்தையாக இருக்க முடியாது. அது தன்னுடைய மனப்பிரமை என்று சேந்தன் அமுதன் எண்ணிக்கொண்டான். அந்த வீரர் கூட்டம் சென்ற பிறகும் காட்டிற்குள்ளே இருந்து ஒரு பெண் பிள்ளையின் கூக்குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. சேந்தன் அமுதன் முதலில் நமக்கு என்னத்திற்கு வம்பு, நம் வழியே நாம் போய்விடலாமா என்று நினைத்தான். ஆனாலும் மனது கேட்கவில்லை. யார் அலறுவது என்று பார்த்து தன்னால் ஏதேனும் உதவி செய்யக்கூடுமானால் செய்யலாம் என்று எண்ணி கூக்குரல் வந்த திசையை நோக்கிப் போனான். அங்கே ராக்கம்மாள் மரத்தில் கட்டப்பட்டிருந்ததைக் கண்டான். அவள் தலையிலிருந்து இரத்தம் வழிந்து முகமெல்லாம் ஒரே கோரமாயிருந்தது. அமுதனுக்கு அருகில் நெருங்கவே பயமாயிருந்தது. மனதை திடப்படுத்திக் கொண்டு கட்டுக்களை அவிழ்த்து விட்டான். அவிழ்க்கும் போதே, இந்த அக்கிரமம் யார் செய்தது? எதற்காகச் செய்தார்கள்? சற்று முன் சாலையில் வந்து ஏறின மனிதர் யார்? அவர்கள் மத்தியில் ஒரு பெண் பிள்ளையும் போனது போலிருந்ததே, அவள் யார் என்றெல்லாம் கேட்டான். ஆம் தம்பி, அவர்கள் உன் பெரியம்மாவை கட்டி இழுத்து கொண்டு போகிறார்கள். அதை தடுப்பதற்காகவே நான் முயன்றேன். அதற்காகத்தான் என்னை இப்படி அடித்து கட்டிவிட்டு போனார்கள். உன் மாமன் மகளும் பெரியம்மாவும் படகிலேறி போய்க் கொண்டிருந்தார்களா? படகிலிருந்துதான் பெரியம்மாவை கட்டி இழுத்து வந்தார்கள்.
பூங்குழலியின் கதி என்ன ஆயிற்றோ தெரியவில்லை, ஓடிப்போய் பார் என்றாள். சேந்தன் அமுதன் திடுக்கிட்டு பூங்குழலியை தேடிக்கொண்டு புறப்பட்டான். அந்தச் சமயம் ராக்கம்மாள், கொஞ்சம் பொறு தம்பி, பூங்குழலியும் அந்த வாய்பேச முடியாத பிசாசும் படகில் ஏறி எங்கே புறப்பட்டார்கள் உனக்கு தெரியுமா? உன்னை ஏன் விட்டு விட்டு போனார்கள்? நீ எங்கே தனியாக கிளம்பினாய் என்று கேட்டாள். இப்படி அவள் கேட்டது முக்கியமாக வாய்பேச முடியாத பிசாசு என்று சொன்னது சேந்தன் அமுதனுக்கு பிடிக்கவில்லை. எல்லாம் அப்புறம் சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு கால்வாயை நோக்கி ஓடி வந்தான். பூங்குழலியையும் அந்த மனிதர்கள் அடித்து போட்டிருப்பார்களோ, ஒருவேளை கொன்றே இருப்பார்களோ என்ற பதைப்புடனே வந்தான். பூங்குழலி உயிரோடு இருப்பதையும் இரத்த காயம் இல்லாமல் இருப்பதையும் பார்த்ததும் அவனுக்கு ஆறுதல் உண்டாயிற்று. இந்த விவரங்களை கூறிவிட்டு, பூங்குழலி, இப்போது என்ன சொல்லுகிறாய்? உன் அண்ணியின் பேரில் நீ கோபித்துக் கொண்டது தவறுதான் அல்லவா என்று சேந்தன் அமுதன் கேட்டான். நீ சொல்வதை கேட்டால் அப்படித்தான் தோன்றுகிறது. அவளை எந்த இடத்தில் விட்டுவிட்டு வந்தாய்? அங்கே போய் பார்க்கலாம் வா என்றாள் பூங்குழலி. அவள் அங்கேயே இருப்பாள் என்பது என்ன நிச்சயம்? அங்கே இல்லாவிட்டால் அக்கம்பக்கத்தில் இருப்பாள், இல்லாவிட்டால் நம்மை தேடி கொண்டு வருவாள். அமுதா, நானும் என் அத்தையும் படகில் ஏறி எங்கே புறப்பட்டோம் என்று அண்ணி கேட்டாள் அல்லவா? ஆம், கேட்டாள். நீ அதற்கு மறுமொழி சொல்லவில்லையே. நிச்சயம்தானே? நிச்சயம்தான். வாய்பேச முடியாத பிசாசு என்று அவள் சொன்னதும் எனக்கு உண்டான அருவருப்பினால் மறுமொழி சொல்லாமலேயே வந்துவிட்டேன். இனிமேலும் நல்ல வார்த்தையாக கேட்டாலும் சொல்லாதே. நாங்கள் எங்கே புறப்பட்டோம் என்பதை அவள் ஏன் தெரிந்து கொள்ள விரும்புகிறாள்? அதற்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டுமல்லவா? அமுதா, அத்தையை பிடித்து கொண்டு போனவர்களுக்கும் அண்ணிக்கும் தொடர்பு இல்லை என்பதை நிச்சயமாக சொல்ல முடியாது. அண்ணியின் மூலமாக அவர்கள் உளவறிந்து கொண்டு தங்கள் காரியம் முடிந்ததும் அவளை அடித்து கட்டி போட்டுவிட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லாவிட்டாலும் அண்ணி வேறு ஏதோ துர்நோக்கத்துடனேதான் எங்களை தொடர்ந்து வந்திருக்க வேண்டும். ஆகையால் அவளுடன் ஜாக்கிரதையாகவே நடந்து கொள். முழுவதும் அவளை நம்பி மோசம் போய்விடாதே. பூங்குழலி, உன் அண்ணியின் சன்னிதானத்தில் உன் அண்ணன் வாய் பேச முடியாமல் இருந்து விடுவான் என்று சொல்லியிருக்கிறாயல்லவா? அதுபோலவே நானும் இருந்து விடுகிறேன். பேச வேண்டியதெல்லாம் நீயே பேசிக்கொள். இதை கேட்ட பூங்குழலி சிரித்தாள். உன் சிரிப்பு என் செவிகளுக்கு இன்னமுதாய் இருக்கிறது. திருநாவுக்கரசரின் தேவாரப் பதிகத்தைப் போல இனிக்கிறது என்றான் அமுதன். ஏதோ தவறிச் சிரித்து விட்டேன், அதை கேட்டு ஏமாந்து விடாதே. என் உள்ளத்தில் அனல் பொங்குகிறது, நெஞ்சில் நெருப்பு பற்றி எரிகிறது. நெஞ்சின் தாபத்தை தணிப்பதற்கு இறைவனுடைய கருணை வெள்ளத்தை காட்டிலும் சிறந்த உபாயம் வேறு இல்லை என்றான் சேந்தன் அமுதன். சிறிது நேரம் பூங்குழலியும் அவளுடைய அத்தை மகனும் காட்டு வழியில் மௌனமாக நடந்து சென்றார்கள். பூங்குழலி ஒரு நெடுமூச்சு விட்டு, அமுதா, உனக்கும் எனக்கும் ஏதோ ஜென்மாந்திர தொடர்பு இருக்குமென்று தோன்றுகிறது என்றாள். பூர்வ ஜென்மங்களைப் பற்றி இப்போது யாருக்கு என்ன கவலை? இந்த ஜென்மத்தை பற்றி ஏதாவது நல்ல செய்தி இருந்தால் சொல்லு என்றான் சேந்தன் அமுதன். முந்தைய பிறவிகளின் சொந்தம் இந்த பிறவியிலும் தொடரும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இன்று உச்சிவேளையில் உன்னை பிரிந்தபோது இனி உன்னை பார்க்கப் போவதே இல்லை என்று எண்ணினேன். 2 நாழிகைக்குள்ளாக உன்னை மறுபடி பார்க்கும்படி நேர்ந்தது. அதற்காக வருத்தப்பட வேண்டாம். இந்த காட்டு வழியை கடந்து தஞ்சாவூர் சாலையை அடைந்ததும் நான் என் வழியே செல்வேன். நீ உன் இஷ்டம் போல போகலாம். உன்னை நான் அப்படி தனியே விட்டுவிடப் போவதில்லை. அண்ணியைக் கண்டு பேசிய பிறகு உன்னுடன் நான் தஞ்சாவூருக்கு வரப்போகிறேன். என் அத்தைக்கு நேர்ந்த துன்பத்துக்கு பரிகாரம் தேடப் போகிறேன். சோழ சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தில் சென்று முறையிடப் போகிறேன். பூங்குழலி, சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தை அடைவது அவ்வளவு எளிது என்று கருதுகிறாயா? நம் போன்றவர்கள் தஞ்சாவூர் கோட்டைக்குள்ளேயே பிரவேசிக்க முடியாதே. ஏன் முடியாது? கோட்டை கதவு திறக்காவிட்டால் கதவை உடைத்து திறப்பேன். அது முடியாவிட்டால் மதில் சுவர் ஏறி குதித்து போவேன். அரண்மனை வாசலில் காவல் இருக்கும் சேவகர்களை என்ன செய்வாய்? நான் போடுகிற கூச்சலை கேட்டு அவர்கள் மிரண்டு போய் என்னை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போவார்கள். சின்ன பழுவேட்டரையரை அப்படியெல்லாம் மிரட்டி விட முடியாது. அவருடைய அனுமதி இல்லாமல் யமன் கூட சக்கரவர்த்தியை அணுக முடியாது என்று தஞ்சாவூர் பக்கங்களில் ஜனங்கள் பேசிக்கொள்வது வழக்கம். அதனாலேதான் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சிலர் சொல்லுவதையும் கேட்டிருக்கிறேன். சக்கரவர்த்தியை பார்க்க முடியாவிட்டால் பழுவேட்டரையர்களையே பார்த்து இந்த அக்கிரமத்துக்கு பரிகாரம் உண்டா இல்லையா என்று கேட்பேன். அவர்கள் தக்க பரிகாரம் செய்யாவிட்டால் முதன் மந்திரி பிரம்மராயரிடம் போவேன். அதிலும் பயனில்லாவிட்டால் பழையாறையில் உள்ள ராணிகளிடம் போய் முறையிடுவேன். என் அத்தையின் கதி என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ளும் வரையில் ஓரிடத்தில் தங்க மாட்டேன். அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகாரம் கிடைக்கும் வரையில் இரவு பகல் தூங்க மாட்டேன். அண்ணியின் அத்தையை வாய்பேச முடியாத பிசாசு என்று சொன்னாள் அல்லவா? நானும் ஒரு பிசாசாக மாறி
நாடு நகரமெல்லாம் சுற்றி அலைவேன். நீதி நீதி என்று அலறிக்கொண்டு அலைந்து திரிவேன். அமுதா, நீயும் என்னோடு வருவாயா? இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். கோடிக்கரையில நந்தினிக்கும் பூங்குழலின் அண்ணி ராக்கம்மாளுக்கும் இடையே நடந்த உரையாடலின் ஒரு பகுதியை நினைவுபடுத்திப்போம். இலங்கைக்கு போயிருந்த பூங்குழலியை பற்றி கேட்கிறார் நந்தினி. அவள் இன்னும் திரும்பி வரவில்லை என்றால் அதை கொண்டு நீ என்ன ஊகிக்கிறாய்? ராக்கம்மாவின் பதில், யாரோ கடலில் மூழ்கி போய்விட்டதாக இவர்கள் அலறி அடித்து கொண்டிருக்கிறார்களே, அது நிச்சயமல்ல என்று சொல்கிறேன். பூங்குழலி வந்த பிறகுதான் அது நிச்சயமாகும். சரி, இந்த நிலையிலையும் அமுதனை கேட்கிறா பாருங்க, உன் மாமன் மகளும் பெரியம்மாவும் படகில் ஏறி எங்கே போக புறப்பட்டாங்க? சிவபெருமான் மிடற்றில் நஞ்சை வச்சுக்கிட்டு இருக்கார், பூங்குழலி நாக்கிலேயே வச்சிருப்பதாக மனம் நொந்து சொல்றான் சேந்தன் அமுதன். அவன் பேரிலேயே அமுது இருக்குது. மனசை நெகிழ்விக்கிற பகுதி இது. ஈசன் புரிந்ததாக புராணங்களில் வர அரிய செயல்களில் பெரிய தத்துவங்களை பார்க்குறோம். சீறி பாயும் கங்கையை சடையில முடிச்சிருக்கார், இது பேராற்றலின் அடையாளம். தேய்ந்து வளர்ற சந்திரனை சூடி இருக்கார், இது பேரருளின் அடையாளம். அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைஞ்சாங்க தேவர்கள். வெளிப்பட்டதோ ஆலகால விஷம். அதை வாங்கி மிடற்றிலை நிறுத்திக்கிட்டார் சிவபெருமான். இது தியாகத்தின் அடையாளம். இதனால் தானே தியாகராஜன்னு துதிக்கப்படுறார். சிவமும் சக்தியும் ஒன்றே என்பதால இவ்வரிய செயலை சக்தி புரிஞ்சதாக பாடுறார் இளங்கோவடிகள். விண்ணோர் அமுதுண்டும் சாவ ஒருவரும் உண்ணாத நஞ்சு உண்டு இருந்து அருள் செய்குவாய். அமுது உண்டாலும் தேவர்களுக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு. ஆனா கொடிய நஞ்ச உண்டு அழியாமல் இருந்து உலகை காக்கிறாள் கொற்றவை. உன் சிரிப்பு என் செவிகளுக்கு இன்னமுதமாயிருக்கிறது. திருநாவுக்கரசரின் தேவார பதிகத்தை போல் இனிக்கிறதுன்னு பரவசமா பேசினா சேந்தன் அமுதன். சிற்றின்ப சுவையில கூட பேரின்ப நிலையை அனுபவிக்கிற பக்குவத்தை பார்க்கிறோம். அப்பரேன்னு சம்பந்த பெருமானின் அமுதுண்ட வாயால் அழைக்கப்பட்டவர் திருநாவுக்கரசர். அந்த மகானருடைய திருவங்க மாலை கல் நெஞ்சையும் கரைச்சிடும். தலையே நீ வணங்காயின்னு தொடங்கி என்னுள்ளே தேடிக் கண்டு கொண்டேன்னு நிறைவு பெறும். தலையிலிருந்து கால்கள் வரை ஒவ்வொரு அங்கமும் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு விளக்கிறார். செவிகால் கேள்மென்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனிப்பிரான் திறன் எப்போதும் செவிகால் கேள்மென்களோ. செவிகளே, ஈசனின் அருட்பெருக்கினை மற்றவர் கூறும்போது கேளுங்கள்னு அறிவுறுத்துறார். அமுதினும் இனிய தெய்வ தமிழ் பதிகங்களை சொல்லிக் கொடுப்பேன். உன்னுடைய மதுரமான குரலில் அவற்றை பாடினால் பாடிய உன் நாவும் இனிக்கும், என் காதும் இனிக்கும். அது மட்டுமா, கோவிலுக்கு வர பக்தர்களும் மகிழ்வாங்க. இது சேந்தன் அமுதனின் ஆசை, தெய்வீகமயமானது. அதனால தான் பூங்குழலியின் மனமாற்றத்தில் அத்துணை நம்பிக்கை வச்சிருக்கான். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.